Chapter number 2, exercise 2.3, question number 1 solution. என்ன கொடுத்துக்கிறோம், z1 equal to ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துக்கிறோம், then z2 equal to மற்றொரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், then z3 equal to ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துட்டு என்ன கேட்குறான்னா வந்து கீழே இருக்கிற அந்த லா இது என்னன்னு நமக்கு தெரியுதா, அசோசியேட்டிவ் லா ஷேர் பண்ணி வந்து நம்ம வந்து கூட்டலையும் ஷேர் பண்ணி வந்து நம்ம சரிவாக சொல்லிக்கிறாங்க. தென் செகண்ட் கொஷின் வந்து இது பெருக்கல்ல வரக்கூடிய ஷேர் பண்ணி அசோசியேட்டிவ் லா. ஸோ கொடுக்கப்பட்ட கிவன் 3 காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து செக் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னா அசோசியேட்டிவ் லா z1 + z2 into z3 equal to z1 plus into z2 plus z3. இதை வந்து நமக்கு வந்து ஃபஸ்ட்டு இது போட சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ்லேருந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம z1 z2 ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். தென் அதுக்கப்புறம் z3 வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ டைரெக்டாக ஆட் பண்ணலாம், நம்ம ரியல் ஆட் பண்ணால் போதும். z1 z2 ஆட் பண்ண என்ன கிடைக்குது 1. இதில் வந்து ரியல் நம்பர் இல்லை z2ல, ஸோ 1. தென் -3 -4, ஸோ -7i. ஸோ இது வந்து z1 z2, தென் z3 எழுதுகிறோம் நம்ம 5. இது வந்து எல்ஹெச்எஸ் போட போகிறோம். இது ரெண்டு ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது, மெய் மட்டும் கூட்டிக்கலாம், ரியல் கூட்டிக்கலாம், தென் கற்பனை 1 + 5 6 -7i. இது எல்ஹெச்எஸ். ஸோ ஆர்ஹெச்எஸ் கண்டுபிடிக்க போகிறதுல, ஸோ ஆர்ஹெச்எஸ் என்ன கொடுத்துக்கிறான்னா z1 + z2 + z3. ஃபஸ்ட் இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிற ஃபஸ்ட் இதை கண்டுபிடிச்சிட்டு தென் z1 வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். தென் z2 தென் z3 இது ரெண்டு ஆட் பண்ணுங்கள். இது வந்து ரியல் பார்ட் வந்து இதில் இல்லை, ஸோ இதில் ரியல் பார்ட் ஆட் பண்ணும்போது 5 கிடைக்கும். z1 எழுதிக்கலாம் ஃபஸ்ட்டு. z1 வந்து 1 - 3i. தென் ரெண்டு ஆட் பண்ணும்போது z1 z2 z3 ஆட் பண்ணும்போது ரியல் நம்பர் இல்லை, ஸோ 0 + 5 5. தென் கற்பனை நம்பர் -4 இதில் இல்லை, ஸோ -4i கிடைக்குது. ஸோ ரெண்டு ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது 1 + 5 6 மைனஸ் கூட்டும்போது -7i கிடைக்குது. ஸோ எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் நம்ம நிரூபிச்சிட்டோம். therefore z1 of z2 into z3 equal to z1 plus into z2 plus z3. ஓகே, செகண்ட் ப்ராப்பர்ட்டி என்ன கொடுத்து வராங்க, பெருக்கல்ல வந்து அசோசியேட்டிவ்ல வந்து சரிபாக சொல்லிக்கிறாங்க. ஸோ வந்து ஃபஸ்ட்டு z1 z2 நம்ம ரெண்டையும் பெருக்கிக்கிறோம், அதுக்கப்புறம் z3 பெருக்கிறோம். தென் ரைட் சைடு வந்து z2 z3 பெருக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து z1 நம்ம பெருக்க போகிறோம். செகண்ட் சம் எல்ஹெச்எஸ் வந்து z1 z2 இன்ட்டு z3. ஸோ z1 z2 வந்து முதல்ல வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது சாதாரண மல்டிப்ளிகேஷன் தான், 1 எடுத்துகிட்டு -4i பெருக்கிறோம், -4i. தென் -3 எடுத்துகிட்டு -4 ஆகலாம். ஸோ -into ப்ளஸ், தென் 3 × 4 12i² கிடைக்கும். நம்ம அடுத்த ஸ்டெப்பில் i² வேல்யூ போடும், -4i i² வேல்யூ போடும் -1 கிடைக்கும், தென் -12 கிடைக்கும். இது கூட நம்ம என்ன பண்ணுறோம், z3 பெருக்க போகிறோம். ஸோ z1 z2 பெருக்கி வச்சுக்கிறோம், இது கூட z3 வந்து பெருக்க போகிறோம். -4i -12 இன்ட்டு z3 வந்து 5. ஸோ 5 இதெல்லாம் பெருக்கும்போது -4i இன்ட்டு 5 -20i. தென் -12 இன்ட்டு 5 -60. ஸோ இது வந்து எல்ஹெச்எஸ். தென் ஆர்ஹெச்எஸ் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஆர்ஹெச்எஸ் என்ன கொடுத்துக்கிறாங்கன்னா வந்து z1 இன்ட்டு z2 z3, அதாவது z2 z3 பெருக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம z1 பெருக்கிறோம். தென் z2 z3 ஃபஸ்ட்டு பெருக்கிறோம். z2 என்னன்னா -4i, தென் z3 வெறும் 5, ஒரே ஒரு நம்பர். இது ரெண்டு நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது என்ன கிடைக்குது -20i கிடைக்குது. ஸோ இது கூட வந்து z1 நம்ம வந்து பெருக்க போகிறோம், z1 இன்ட்டு z1 z3. ஓகே, இதோட ஆன்சர் வந்து z1 எழுதுகிறோம். z1 என்னென்னா
minus 4i so z1 என்ன கொடுத்துக்கிறான் 1 minus 3i 1 minus 3i 1 minus 3i into minus 20 into I equal to பெருக்கும்போது 1 into minus 12 minus 20 minus 20i minus into minus plus then 3 into 20 60 I square போடுவோம் then 60 I square போடுவோம் the I square value minus போடுவோம் so I square value போடுவோம் minus 20 கிடைக்குது ஸோ LHS வந்து அதே ஆன்சர் தான் 1 then 2 இதுலேருந்து LHS equal to RHS நம்ம எழுதிடலாம் therefore from LHS Z1 into Z2 Z3 equal to Z1 of Z2 into Z3